வணக்கம். இன்னைக்கு டிஜிட்டல் அறிவகம்ல நம்ம பார்க்க போகிறது வெஸ் கனடாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெஸ் அப்படின்றது வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீசஸ். இந்த ஆர்கனைசேஷன் வந்து யூஎஸ் அண்ட் கனடாவில் இருக்குது. இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா எஜுகேஷன் க்ரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் பண்ணுறது. ECA அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம எக்ஸப்ட் யூஎஸ் அண்ட் கனடாவில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை அசஸ்மெண்ட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதான் வெஸ்ஸோட ஒர்க். அதை அவங்க எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பை டாக்குமெண்ட் எவாலுவேஷன். நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணணும். நம்ம இதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணுவோம். நம்ம படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கி ஃபோட்டோ காப்பி ஆஃப் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல். டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கோர்ஸ் டிகிரி, இல்லைன்னா ப்ரொவிஷனல் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கன்சாலிடேட் அண்ட் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட். அவங்க கன்சாலிடேட் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. பட் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு டிசி கோர்ஸ் கம்ப்ளீஷன் அண்ட் வெஸ் ஃபார்ம் எப்படி எழுதி ஃபில் பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்தராக. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து எல்லா என்வலப்பிலும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மேண்டேட்ரி. நம்மளோடது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா நம்மளோட யூனிக்கான வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு என்னென்னா ஃப்ரம் இந்தியா வந்து தே வில் அக்செப்ட் ஒன்லி த்ரூ இன்ஸ்டியூஷன். நம்ம இன்ஸ்டியூஷன் வழியாக தான் அவனோட வெஸ்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம சென்ட் பண்ணணும். நம்ம இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இன்ஸ்டியூஷன் தான் வந்து டைரெக்டாக நம்மளோட சென்ட் பண்ணணும். இந்த நம்ம ப்ராசஸ் ஆகி நமக்கு ரிப்போர்ட் வரதுக்கு 3 months ஆகும். ஃபைனல் ECA ரிப்போர்ட் அவங்க கொடுக்குறப்ப அது வந்து சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பி ரெண்டுமே கிடைக்கும். சாஃப்ட் காப்பி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹார்ட் காப்பி நம்மளோட ரெசிடென்ட் அட்ரஸ்க்கு வந்துடும். வெஸ்ஸோட ECA ரிப்போர்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கனடா PR ப்ராசஸுக்கு நம்ம இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபார் இமிக்ரேஷன் பர்பஸஸ். வெஸ் ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஜென்ரேட் வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். நம்ம இந்த வீடியோவில் வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் டிரான்ஸ்கிரிப்ட் இன் யுவர் இன்ஸ்டியூஷன். நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்து எப்படி டிரான்ஸ்கிரிப்ட் வாங்குறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிரான்ஸ்கிரிப்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் எப்படி வாங்குறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி மற்ற யூனிவர்சிட்டியிலேருந்து எப்படி வாங்குறதுன்றதும் நம்ம பார்க்கலாம். நம்ம டாக்குமெண்ட் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்து நமக்கு ஒரு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க வெஸ்க்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம். நம்ம அந்த ட்ராக்கிங் ஐடி வச்சு நம்ம செக் பண்ணலாம். வெஸ் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரிப்போர்ட் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லைனா ஐஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம். இப்போ நம்ம வந்து வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். WES. வெஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும். வெஸ் வந்து ஆக்சுவலி ஒரு அகாடமிக் ரிலேட்டடாக அங்கே படிக்க போகிறவங்களுக்கு UG வந்து மற்ற கண்ட்ரியில் பண்ணிவிட்டு PG பண்ணுறவங்களுக்கு தேவைப்படாது. ஒன்லி ஃபார் ஒர்க் ஆர் இமிக்ரன்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. இப்போ வெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ் வந்து விக்கிபீடியாவில் வெஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீசஸ் இஸ் அ நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தட் ப்ரொவைட்ஸ் credential evaluation ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இமிக்ரண்ட்ஸ் பிளானிங் டு ஸ்டடி ஆர் ஒர்க் இன் தி US அண்ட் கனடா. இது வந்து வெஸ் ப்ராசஸ் வந்து ஒன்லி இன் US அண்ட் கனடா. மற்ற எந்த கண்ட்ரிக்கும் இது கிடையாது. இது வந்து என்னென்னா credential evaluation ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இமிக்ரண்ட்ஸ்க்காக. இது யூஎஸில் இருக்குது, தென் டொரண்டோ கனடாவில் இருக்குது. இப்போ வெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கூகுளில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. wes.orgன்னு சொல்லிட்டு வெஸ்ஸோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது US போகிறவங்களுக்காக. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஸ் கனடா. வெஸ் கனடா அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் அப்ளிகன்ட் சைன்இன். ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கவங்க இதில் பண்ணிக்கலாம். நியூ அப்ளிகன்ஸ் வந்து கெட் ஸ்டார்டட்ன்னு இருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் எவாலுவேஷன் ப்ராசஸ் வெஸ் அப்படின்றது. இதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னாக்க
submit your application and receive your WES reference number. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு WES reference நம்பரை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 வந்து ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும். ஸ்டெப் 3 வந்து நம்மளோட எவாலுவேஷன் ரிப்போர்ட்டை வாங்கணும். ஸோ இதில் நிறைய ஃப்ரீ டூல்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட இன்டர்நேஷ்னல் டிகிரி ப்ரிவ்யூ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன ஃபார்மேட் அப்படின்றதுலாம் இந்த டூல்ஸில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் பிளாக்ஸ் கூட இருக்குது வெஸ்ஸுக்கு. ஸோ நீங்கள் அந்த பிளாக்ஸில் இருக்கிற கண்டென்ட் கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ரிவ்யூஸ் இருக்கும், வெஸ்ஸை பற்றின ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அப்ளை நவ் அப்படின்ற ஐகான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஸோ இதை நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் வாங்குறது. ஸோ அது வந்து செப்ரேட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம உள்ளே போயிட்டு வேர் வில் யூ யூஸ் யுவர் எவாலுவேஷன் அப்படின்னா இன் கனடா. ஸோ இப்போ நம்ம கனடாவுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கனடா சூஸ் பண்ணிக்கிறோம். இதில் 3 அப்ளிகேஷன் டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன். இது ஜென்ரலாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி அப்ளிகேஷன் ஃபார் ஐஆர்சிசி அப்படின்னா இமிக்ரேஷன் பர்பஸஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஐஆர்சிசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸி அப்ளிகேஷன் ஃபார் அக்ரி ஃபுட் பைலட். இது ஒரு ப்ரோக்ராம், இமிக்ரேஷன் ப்ரோக்ராம். நம்ம வந்து ஐஆர்சிசி சூஸ் பண்ணிக்கணும். ஈஸி அப்ளிகேஷன் ஃபார் ஐஆர்சிசி இதை நம்ம சூஸ் பண்ணி உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாகின் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் போகிறோம். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை இதில் கொடுங்க. இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம உள்ள சர்டிஃபிகேட்ஸை பற்றின எஜுகேஷன் டீட்டெயில் கொடுக்குறப்ப நம்ம அது சர்டிஃபிகேட்டில் இருக்க நேம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபார் சேஃபர் சைட் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமை வந்து நம்ம இனிஷியலாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து கீதா ரங்கராஜன் அப்படின்னாக்க கீதா ஆர் அப்படின்றது இனிஷியலாக யூஸ் பண்ணியிருப்போம். பட் பாஸ்போர்ட்டில் கீதா ரங்கராஜன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டில் இருக்க சேம் நேமே இந்த அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கான்னு கேட்குது, நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ உங்ககிட்ட ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க. நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு தென் ரீஎன்டர் இமெயில் ஐடின்னு இருக்குது. ஸோ இந்த இமெயில் ஐடியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வெஸ்ட்லேருந்து என்ன ஒரு கம்யூனிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு மெயிலில் வரும். ஸோ ப்ளீஸ் மெயில் ஐடி வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெய்லியும் மெயிலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அதோட அப்டேட் நமக்கு கிடைக்கும். ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணியாச்சு. தென் வி ஹாவ் டு கிரியேட் அ பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டுக்குன்னு ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது 8 to 16 கேரக்டர்ஸ் இருக்கணும். தென் 1 அப்பர் கேஸ் லெட்டர், 1 லோவர் கேஸ் லெட்டர், 1 நம்பர் அண்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது கொடுத்து @ எக்ஸ்க்ளமேட்டரி, ஹேஷு, $%, ஸோ அந்த மாதிரி அண்டு சிம்பிள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கோ அதுவும் யூஸ் பண்ணணும். டு நாட் இன்க்ளூட் ஸ்பேஸஸ். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது ஸ்பேஸ் வச்சு நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்ட் ரெக்குயர்மெண்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் செக்யூரிட்டி கொஷின். ஸோ ஏதோ ஒரு கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ செக்யூரிட்டி கொஷின்ஸ் வந்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், ஓகே ப்ளூ செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் இது எல்லாத்துலேயும் கேட்குறது தான் அப்ளை பண்ணுறப்ப. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வென் யூ சப்ஸ்கிரைப் டு வெஸ்ட் நியூஸ் லெட்டர் யூ வில் கெட் அசஸ் டு ஆர்டிகல். ஸோ வெஸ்ட் நியூஸ் லெட்டர்னால் என்ன அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வரும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஆக்சுவலி திஸ் இமெயில் அட்ரஸ் இஸ் ஆல்ரெடி இன் யூஸ். ஸோ ஆல்ரெடி யூஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேபி நம்ம அடுத்து வேறு ஏதாவது நம்ம மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வேறு மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வேறு மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ நீங்களும் உங்கள் மெயில் ஐடி ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த வெஸ்ட் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலி பிஆர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா
இதில் வந்து இண்டிவிஜுவலாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஹஸ்பண்ட் தனியாக அவங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து செப்பரேட் வெஸ்ஸு, தென் ஒய்ஃபுக்கு தனியாக கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேசிக் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. யுவர் மெயிலிங் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து என்னென்னா நமக்கு ஏதாவது வெஸ்ட்லேருந்து நமக்கு ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த அட்ரஸ்க்கு நமக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக ஈஸியாக ரிப்போர்ட் வரப்போ வந்து நம்மளோட இந்த மெயிலிங் அட்ரஸ்க்கு நமக்கு அந்த ஈஸியாக ரிப்போர்ட்டோட ஹார்ட் காப்பி நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்லைன்லேயும் கூட நம்ம எடுத்துக்கலாம், பட் ஹார்ட் காப்பி வந்து இந்த அட்ரஸ்க்கு நமக்கு ஒன்று சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஸ்ட்ரீட் நேமு கொடுத்து அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன சிட்டி, ஸோ ஸ்டேட் அண்ட் ப்ராவின்ஸ் என்ன ஸ்டேட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் கோட், பின்கோட், யா. தென் டெலிஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ், கனடா, அதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் சென்னை கொடுக்குறேன். யூஎஸ் பின்கோட் கொடுத்துட்டு யூஎஸ், கனடா ஒரு அதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஎஸ், கனடாவில் வரமாட்டோம். ஸோ அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட கண்ட்ரி கோட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ +91 அப்படின்றது தான் இந்தியாவோட கண்ட்ரி கோட். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ +91 போட்டுட்டு கண்ட்ரி கோட் போட்டுட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்துருக்கேன், 1 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாகின் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட், இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டெப்பு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இப்போ நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் லெஸ் தென் 1 year ஃபுல் டைம் ப்ரோக்ராம், அதாவது போஸ்ட் செகண்டரி ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட 12th அந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏதாவது கோர்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து அதில் வந்து 1 year ஃபுல் டைமாக இருக்கணும். ஒரு 6 month சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணோன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஈச் இண்டிவிஜுவல் மஸ்ட் கம்ப்ளீட் அ செப்பரேட் வெஸ் அப்ளிகேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் வேறு. ஸோ அதனால் கம்ப்ளீட் செப்பரேட் வெஸ் அப்ளிகேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா so your spouse will not be included in your WES evaluation report. Next, only completed degrees or diplomas will be evaluated. அதாவது நமக்கு அரியர்ஸ் இருக்குது, எதை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டட் டிகிரிஸ் அண்ட் டிப்ளமோஸ்னால் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வெஸ் டஸ் நாட் எவாலுவேட் எனி ஆக்குபேஷனல் கோர்சஸ்னால் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கோர்ஸ், இப்போ பிஜி டிப்ளமோ அதுன்னு சொல்கிறாங்க, அது ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கூட வெஸ் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். If part of your study for this credential was completed at a Canadian institution அப்படின்னாலும் please also indicate Canadian study or separate entry. ஸோ அதே மாதிரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் நம்ம கனடாவில் படிச்சிருந்தாலும் கனடா பீப்புளால் வந்து இந்த வெஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ வெஸ் டஸ் நாட் எவாலுவேட் கெனடியன் க்ரிடென்ஷியல்ஸ். ஸோ இதுதான். ஸோ இது படித்தாச்சு. இப்போ கீழே வந்து ஆட் க்ரிடென்ஷியல் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இதில் வந்து நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ கண்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் டைப். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அப்போ இன்ஸ்டியூஷன் டைப் என்னென்னா நீங்கள் யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் படிச்சிருக்கப்போ அது வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷனில் வரும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் டைப்பில் போய் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கேன். சாரி, நடுவில் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டோமா இருக்கு. ஓகே, த நேம் ஆஃப் தி டிப்ளமோ சர்டிஃபிகேட். நேம் ஆஃப் தி டிப்ளமோ சர்டிஃபிகேட் அப்படின்றதுனா ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே நம்ம படித்த கோர்ஸ் நேம் கொடுக்க தேவையில்லை. பேச்சுலரா இல்லை மாஸ்டரா அப்படின்றது தான் நேம் ஆஃப் சர்டிஃபிகேட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து
எக்ஸாக்ட்லி ஆஸ் இட் அப்பியர்ஸ் ஆன் யுவர் கிரெடென்ஷியல். ஸோ நம்மளோட சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அடுத்து ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்றதுல தான் நம்மளோட டிபார்ட்மெண்ட் நேம் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னா அது கொடுக்கலாம், மெக்கானிக்கல், சிவில். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி படிச்சிங்களோ அது வந்து ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் கொடுக்கணும். நேம் ஆஃப் டிப்ளமோ ஒரு சர்டிஃபிகேட்டில் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் இல்லை டாக்டர் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இயர் அவார்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இயர் வந்து நம்ம டிகிரி வாங்கணும் அப்படின்றது, அதாவது எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆனோமோ அதான் இயர் அவார்டட். தென் இயர்ஸ் அட்டெண்டட் அப்படின்றது என்னென்னா எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நம்ம இந்த டிகிரி படித்தோம் அப்படின்றது தான். ஸோ இது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இன்ஜினியரிங் படித்தவங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டரல் என்ட்ரியில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருப்பாங்க யூஜி. ஸோ அவங்களுக்காக என்ன அப்படின்றதுனால தான் இந்த இயர் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதில் மேலே ஒரு இது ஸ்கிப் பண்ணிட்டோம், விச் ஆஃப் தீஸ் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு அடுத்து. இதில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளிக் ஹியர் இஃப் யூ ஹேவ் ஸ்டடின் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா படிச்சுட்டு தான் இங்கே கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை கிளிக் ஹியர் இஃப் யூ ஹேவ் ஸ்டடிட் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ஆர் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இதை நம்ம பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதை எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம பேச்சுலர் டிகிரிக்கு முன்னாடி நம்ம டிப்ளமா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் நம்ம மேண்டேட்ரியாக கொடுக்கணும். ஸோ இஃப் யூ ஹேட் லேட்டரல் என்ட்ரி இன்டு தி செகண்ட் இயர் ஆஃப் அ பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ஆர் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், யூ ஆல்சோ ப்ரொவைட் டாக்குமெண்டேஷன் ஃபார் ப்ரையர் ஸ்டடி, அதாவது டிப்ளமோ ஆஃப் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பியும் போய் ஆட் அனதர் கிரெடென்ஷியல் அப்படின்றத நான் கொடுக்கணும். ஸோ ஆட் அனதர் கிரெடென்ஷியல் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இதில் போய் என்னோட டிப்ளமோவை நான் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவும் எந்த ஆர்டரும் கிடையாதுங்க. சொல்லலாம் எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் மாஸ்டர் பண்ணிவிட்டு பிஜி பண்ணிவிட்டு அடுத்து யூஜி பண்ணிவிட்டு அப்புறம் டிப்ளமோ பண்ணலாம், இல்லை டிப்ளமோ யூஜி பிஜி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நான் டிப்ளமோக்கு பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதுல கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கொல்ஹாப்பூர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட இன்ஸ்டிடியூஷன் நேம் கொடுத்துக்கோங்க. என்ன நேம் ஆஃப் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டில் டிப்ளமோ இன் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் என்ன டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிங்களோ அந்த கோர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் எந்த டொமைன் படிச்சிங்க. ஸோ மேலே ஆல்ரெடி கொடுத்துருப்போம் டிப்ளமோ இன் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ கீழே அதே மாதிரி உங்களோட பிரான்ச் ஏதோ அதையே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இயர் அவார்டட் வந்து எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிங்களோ பாஸ்ட் அவுட்டோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் படிச்சிருக்கீங்க. ஸோ ஃப்ரம் டு, ஸோ அந்த இயர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா 3 years தான் யூஜி படிச்சிருப்பீங்க. ஸோ அது மாதிரி அதை கரெக்டாக எந்த இயருன்றதை மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம டிப்ளமா கொடுத்தாச்சு, நம்மளோட யூஜி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் கண்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்தியா, தென் யூனிவர்சிட்டி, அதாவது இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் தான் வரும். ஸோ யூஜி ஆர் பிஜி நம்ம பண்ணியிருக்கிறது. தென் விச் ஆஃப் திஸ் அப்ளை அப்படின்னா, ஸோ இதில் மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. ஸோ 1 year போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவும் இருக்கலாம், இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி அது கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபார் அப்ளிகன்ட் சப்மிட்டிங் மாஸ்டர் டிகிரி இது வந்து ஆல்சோ ப்ரொவைட் யுவர் பேச்சுலர் டிகிரி டாக்குமெண்ட்ஸ். ஸோ WES cannot complete an evaluation without these documents. So the only exception where your bachelor degree documents are not required are Master of Education MEd, இல்லை Master of Engineering ME, or Master of Philosophy, or Master of Technology படிச்சிருந்தேன். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க நீட் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சில பேர் வந்து வேறு வேறு இன்ஸ்டியூஷனில் பண்ணியிருப்போம். ஒரு சில பேர் டீம்டு யூனிவர்சிட்டியில் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருப்பீங்க, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில். ஸோ அதனால் எப்போதுமே நம்ம படித்த எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ யூஜி பிஜி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ 1 year ஃபுல் டைம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க உங்கள் க்ரெடென்ஷியல்ஸை. ஸோ அதுதான் எப்போதுமே சேஃப்.
ஸோ நெக்ஸ்ட்டு நேம் கொடுத்தாச்சு. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து நான் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இயர் அவார்டட், தென் இயர்ஸ் அட்டெண்டட் வந்து ஸோ மோஸ்ட்லி மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து 2 years இருக்கும். ஸோ 12 to 14 கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ சேவ் கொடுத்தோன்னே ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் எடிட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம், தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் இதில் எடிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ நான் அதில் டிப்ளமோ கொடுத்ததுனால இப்போ போய் நான் இயர் போய் சேஞ்ச் பண்ணி மாற்றுறேன். ஸோ ஏன்னா இது வந்து 3 years தான் படிச்சிருப்போம், டிப்ளமோ படிச்சிருந்தோம் அப்படின்னா. ஸோ அதை போய் கரெக்டாக நீங்கள் வந்து இயர் எல்லாமே கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் எடிட் பண்ண முடியாது நம்ம எஜுகேஷன் டீட்டெயிலை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, எஜுகேஷன் கொடுத்தாச்சு. தென் ரிப்போர்ட் ரெசிபியன்ஸ், யார் யார் ரிசீவ் பண்ண போகிறோம் அந்த ரிப்போர்ட் அப்படின்றது தான். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருந்தோம்னா நம்மளோட ஹோம் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் இது. ஸோ மோஸ்ட்லி உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற அட்ரஸே கொடுங்க. ஸோ எந்த செக்கிங் வந்தாலும் எந்த இஷ்யூஸும் இருக்காது. தென் ஐஆர்சிசிக்கு ஒரு காப்பி போயிடும். இது வந்து ஆடட் பை டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்டாகவே ஐஆர்சிசிக்கு ஒரு காப்பி நம்மளோடது போயிடும், இசிஏ ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ ஆட் ரெசிபியன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்னொரு அட்ரஸ்க்கு என்னோட ரிப்போர்ட் அனுப்பு அப்படின்னு சொன்னீங்கனாலும் இன்னொரு அட்ரஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அது நீட் இல்லை. ஸோ நம்மளோட ஹோம் அட்ரஸ், நம்ம கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு ஒன்று வேணும். இங்கே ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அட்ரஸ் வேணாலும் திருப்பியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவாலுவேஷன் டைப். ஸோ த ப்ரைமரி பர்பஸ் வந்து என்னன்னாக்கா இமிக்ரேஷனுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் டைம். ஸோ அந்த ப்ராசஸிங் டைம் வந்து நம்ம எல்லா ரிப்போர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 35 business days. எதுக்கப்புறம்னா நம்ம காலேஜ்லேருந்து வாங்கி நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் அனுப்பி அவங்களுக்கு ரீச் ஆகி அதுக்கப்புறமே ஒரு 35 business days ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 months ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னலாம் இதில் கிடைக்கும் அப்படின்னா ஈஸியர் ரிப்போர்ட் ப்ரொவைடட் டு யூ ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் நமக்கு ஈஸியர் ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஈஸியர் ரிப்போர்ட் அசஸபிள் பை ஐஆர்சிசிசி. தென் அஃபிஷியல் பேப்பர் ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா நமக்கு ரெசிடென்ஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ தென் இதை வந்து நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜாக வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே ஃபியூச்சர் யூஸ்க்காக. ஸோ அதுக்கு வந்து எல்லாமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இந்த பேக்கேஜுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா $220 Canadian வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ $220 Canadian. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நம்ம பே பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டெலிவரி ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டெலிவரி, இன்னொன்று வந்து ட்ராக்கிங். ஸோ ஸ்டாண்டர்ட் டெலிவரிக்கு they are charging $10. தென் இன்டர்நேஷ்னல் கொரியர் ட்ராக்கிங்கோடு இருந்துச்சுன்னா $85. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்டே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் $10 $85 இது. ஸோ நம்ம நார்மல் நம்மளோட போஸ்டல் இதுலேயே நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபர்தராக கனடா ரீச் ஆனதுக்கப்புறம் கனடா போஸ்ட் மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் $10 மட்டும் பே பண்ணி ஸ்டாண்டர்ட் கொடுத்து நோ ட்ராக்கிங் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டிப்ளமோ கொடுத்துருந்தேன். டிப்ளமோவுக்கு என்னோட டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஃபைனல் ஆர் ப்ரொவிஷனல். ஸோ ஒரு சில பேர் டிகிரி இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோடது டிகிரி சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ அவங்க ப்ரொவிஷனல் சப்மிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம். அதே மாதிரி டு நாட் சென்ட் யுவர் ஒரிஜினல் டாக்குமெண்ட். நீங்கள் நம்மளோட ஒரிஜினல் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும் தான் கொடுப்போம், ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்து அதில் அட்டஸ்டேஷன் வாங்கி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் ரெண்டுமே நம்ம சப்மிட் பண்ணணும். இன்னொன்று இதில் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா நம்ம பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாம் அதில் கொடுத்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இப்போ பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை. ஸோ நீங்கள் பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கிடைச்சோன்னே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்மை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ யூஸிங் பென்னால் ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைனில் டைப் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து
ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே செகண்ட் பார்ட் வந்து நம்ம எந்த இன்ஸ்டியூஷனில் படித்தோமோ அவங்க நமக்கு டிரான்ஸ்கிரிப்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டு இங்கே படிச்சிருக்காங்க, அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஒரு கன்சர்ன் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வெஸ் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் ரெக்வெஸ்ட் ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஃபரன்ஸ் நம்பர் எதுவும் இல்லை, ஸோ நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன், வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பரை. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கணும் நம்ம சென்ட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸ்லையும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, தென் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஏதோ நீங்கள் டைப் பண்ணி இதை ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் எப்படி சென்ட் பண்ணோம் வெஸ்ஸுக்கு என்னோடய அப்ளிகேஷன் அப்படின்னா, இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும் பேமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் நான் பென்லேயே நான் வந்து எல்லாம் எழுதி கீழே வந்து நம்ம அந்த கன்சர்ன் காலேஜ் எந்த காலேஜில் இன்ஸ்டியூஷனில் யூனிவர்சிட்டியில் படித்தோமோ அந்த யூனிவர்சிட்டியில் அவங்களே இந்த டீட்டெயில்ஸ், அதாவது ஃபார் ஆத்தரைஸ்ட் அஃபிஷியல்ஸ்னு கீழே இருக்கு பாருங்க. ஸோ அதில் வந்து அந்த ஆத்தரைஸ்ட் அஃபிஷியல்ஸ் வந்து சைன் பண்ணி சீல் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வந்து இதில் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா இன்ஸ்டியூஷன் நேம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி நேம். நான் இப்போ நீங்கள் டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கலாம். ஆர் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக தான் நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஸோ அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸில் படித்தாலும் ஸோ அதனால நீங்கள் இன்ஸ்டியூஷன் நேம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டின்னு தான் கொடுக்கணும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் வந்து டேரெக்டாக வெஸ்ஸுக்கு போகும். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக பர்சன்ஸாக நம்ம வெஸ்ஸுக்கு நம்மளோட டிரான்ஸ்கிரிப்டை அனுப்ப மாட்டோம். ஒன்லி த்ரூ இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் வந்து வெஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிசம்பர் 2019 ஒரு லா பாஸ் பண்ணாங்க. ஸோ அதாவது 19க்கு அப்புறம் யாரெல்லாம் வெஸ் ஃபார்மாலிட்டிக்கு அப்ளை பண்ணுறாங்களோ ஒன்லி ஃப்ரம் இந்தியா. ஸோ இதில் நிறைய ஃப்ராட்லன்ஸ் இருந்துச்சு நம்ம இந்தியாவிலேருந்து போன அப்ளிகேஷனில். ஸோ அதனால் இந்த லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் தான் வந்து டேரெக்டாக வெஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம காலேஜில் வாங்கிட்டு நம்ம சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளோடது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து சொல்லி ஸோ அவங்க ப்ராப்பராக அதை சீல் பண்ணி உங்கள் வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் எழுதி என்னோட அட்ரஸ் எழுதி அவங்க அதை ப்ராப்பராக வந்து அவங்க வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பரு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ப்ரீவியஸ் நேம் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த நேமும் நமக்கு இல்லை, ஸோ அதை விட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த்து, இமெயிலு, தென் இன்ஸ்டியூஷன் நேம், கண்ட்ரி, ஸோ என்ன டேட்ஸ் அட்டெண்டட்னா எந்த மந்த் இயர்லேருந்து எந்த மந்த் இயர் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது, டிகிரி நேம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், இயர் ஆஃப் அவார்ட் வந்து 12, ஸோ மேஜர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸ்டூடெண்ட் ஐடி ஒரு ரோல் நம்பர் அப்படின்றது நீங்கள் காலேஜில் படித்தப்போ உங்களோட சர்டிஃபிகேட்டில் இதுதான் உங்களோட ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். எழுதி அப்ளிகன் சிக்னேச்சரில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு டேட் போட்டுருங்க. கீழே இருக்கிற இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரைஸ்ட் அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் இந்த ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணணும். தென் நம்மளோட சைன் அண்ட் சீல் பண்ணி என்வலப் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இன்ஸ்டியூஷன் நேமு, என்ன டிகிரி, யார் நேம் ஆஃப் அஃபிஷியல், யார் வந்து இதை சைன் பண்ணுறாங்க, அவங்களோட நம்பர், ஸோ எந்த டேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடி, ஸோ அவங்களோட சைன் வித் சீலு. ஸோ அதில் எஸ் த அப்ளிகன்ஸ் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் ஆர் அட்டாச் டு திஸ் ஃபார்ம் அப்படின்றத அவங்க சைன் பண்ணி கீழே வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் நம்மளோட வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆனதை அவங்க எழுதி இதை சென்ட் பண்ண சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம காலேஜ் இன்ஸ்டியூஷனில் பண்ண வேண்டியது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஸோ கேர்ஃபுல்லி ஃபாலோ தி டாக்குமெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். என்ன நான் சொன்ன மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிசி ஆர் எனி கவுஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ என்ன காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுத்தாங்களோ இல்லை ரேங்க் சர்டிஃபிகேட்ஸ் கூட இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். ஸோ உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் காலேஜில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மேக் ஷூர் தட் யுவர் வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் இண்டிகேட்டட் ஆன் ஆல் என்வலப்ஸ். ஸோ இது ஆல் என்வலப்ஸ் அப்படின்னாக்கா என்னென்னா நீங்கள் ஒரு கவரில் வந்து எல்லா டிரான்ஸ்கிரிப்டும் உள்ளே வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ வெளியில் இந்த என்வலப்பில் வந்து கண்டிப்பாக வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவோ
அப்ளிகேஷன் வருது வெஸ்ஸுக்கு. ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்ம வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் தான் நம்மளோட கவரில் நம்ம என்வலப்பில் அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் வெஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி ப்ளீஸ் டு நாட் சென்ட் பர்சனல் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் நான் ஃபார்மல் ட்ரைனிங் ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபோட்டோ காப்பீஸ், டிரான்ஸ்கிரிப்ட் ஃபோட்டோ காப்பீஸ் அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ காலேஜில் அவங்க ரெடி பண்ண டிரான்ஸ்கிரிப்ட் தான் அவங்க அனுப்புவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு டிகிரி சர்டிஃபிகேட், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் மார்க் ஷீட். இது அடுத்து இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க, ஜெயின் யூனிவர்சிட்டி, மேங்களூர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்குலாம் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க, அதில் படிச்சிருந்தா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்னென்னு. ஸோ அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன சப்மிட் பண்ணால் அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட், கன்சாலிடேட் மார்க் ஷீட், இண்டிவிஜுவல் மார்க் ஷீட், ஸோ எல்லாமே பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து இனிஷியலாக இப்போ எதுவும் நம்ம அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க வெஸ்ஸோட வெப்சைட்டில். ஸோ ஜஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து எப்படி டிரான்ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து சென்டிங் டாக்குமெண்ட். ஸோ இந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து sending documents. When you complete this application, you will receive a West reference number. ஸோ நம்ம இந்த பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நமக்கு வெஸ்ஸுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு தான் நம்ம ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளோட வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது தான். ஸோ அகைன் அண்ட் அகைன் இன்னொன்று சொல்கிறாங்க, do not send original documents unless specifically requested by வெஸ். அதுதான். ஸோ அதனால் நீங்கள் காலேஜில் நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அவங்களோட போஸ்டல் அட்ரஸ். வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் மேலே எழுதி வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீஸ், அட்டென்ஷன் டாக்குமெண்டேஷன் சென்டர், 2 Catlon Street, Suite 1400, Toronto, Ontario, M5B, IJ3, Canada. ஸோ இந்த அட்ரஸை ப்ராப்பராக நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ அதான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. So all documents must be mailed to West. West does not accept documents delivered in person. No exceptions. ஸோ நீங்கள் இன் பர்சனாக இண்டிவிஜுவலாக நம்ம சென்ட் பண்ணோன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இன்ஸ்டியூஷன் தான் சென்ட் பண்ணணும். ஸோ அதனால் டைரெக்டாக வந்து இன்ஸ்டியூஷன் தான் வந்து வெஸ்ஸுக்கு நம்மளோட டாக்குமெண்ட்ஸை டிரான்ஸ்கிரிப்டை சென்ட் பண்ணணும். சைன் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் நேமு, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஸோ நம்மளோட அட்ரஸ், இது எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்ல அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் பர்பஸ் வந்து இமிக்ரேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரீசெக்காக. ஸோ நம்ம இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதில் எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்ஸ் வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெசிபியன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிபியன்ட் வந்து நம்மளோட பர்சனல் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அடுத்த ரெசிபியன்ட் வந்து ஐஆர்சிசி. டோட்டல் ப்ரைஸ் வந்து $230 Canadian. ஏன்னா $220 வந்து இந்த ப்ராசஸிங்க்குனா, $10 வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெலிவரிக்கு கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு டெலிவரி வித்தவுட் ட்ராக்கிங் வந்து $10 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டோட்டல் வந்து $230 Canadian வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ ஆத்தரைஸ் பெஸ்ட் டு வெரிஃபை தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் மை டாக்குமெண்ட்ஸ் வித் தி இஷ்யூயிங் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, I certify that information I am submitting is accurate and authentic. I have read and accepted terms and conditions. So I agree to submit documents required. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம். ஸோ இதை ஃபைனலாக செக் பண்ணிக்க சொல்லுது. ஸோ ரெக்வஸ்ட் டு சேஞ்ச் யுவர் நேம் ஆர் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ஹஸ் பீன் சப்மிட்டட் வில் நாட் பி ஹானர். ஸோ இதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது உங்கள் நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் சொல்லுது. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் கொடுங்க, இல்லை அப்படின்னா போய் எடிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருக்குது, நம்ம கன்ஃபார்ம் கொடுத்து உள்ளே போயிட்டோம். ஸோ ஹார்மோனைஸ் சேல்ஸ் டேக்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ கெனடியன் பீப்புளுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் படிச்சிருக்காங்க, பட் கனடாவில் இருக்காங்க, அதாவது ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க அப்ளை பண்ணுறப்ப இதை நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்மளோடது நான் கெனடியன் ரெசிடெண்ட் ஆஃப் கெனடா அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த 13% டேக்ஸு கிடைக்காது. ஸோ அந்த ஹெச்எஸ்டி அப்படின்றது நமக்கு வந்து டேக்ஸ் கிடையாது.
ஸோ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு இல்லை அப்படின்னா செக் ஆர் மணி ஆர்டர் வந்து இப்போ டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் யூனியன் ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெஸ்டர்ன் யூனியன் ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய இது வந்து கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. ஸோ கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ $230 Canadian நம்ம வந்து பே பண்ணணும் பெஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன கார்டு சூஸ் பண்ணிவிட்டு நேம் அண்ட் கார்டு நம்பரு, ஸோ அதோட எக்ஸ்பயர் டேட்டு, ஸோ கார்டோட CVV டைப் பண்ணிடணும். ஸோ பில்லிங் அட்ரஸில் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட நேமு, ஸோ இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ் லைன் இதெல்லாம் கேட்டிருக்கு. அதெல்லாம் நமக்கு எதுவும். ஸோ இந்த பில்லிங் அட்ரஸில் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ மேலே பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி க்ரியேட் ஆகிருக்கும், அது மேலே இருக்கும். ஸோ கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் வந்துடும். ஸோ ஃபார் OTP அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஆன்டாரியோ கனடான்னு இருக்குது. ஸோ நம்ம அதில் இந்தியா நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்மளோட தமிழ்நாடு இந்தியா அப்படின்றத சேஞ்ச் பண்ணணும். ஸோ நேம், இமெயில், அட்ரஸ் இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பேமெண்ட் கொடுங்க. ஸோ இப்போ இதை நான் டெமோக்காக பண்ணுறதுனால நான் வேறு எதுவும் நான் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோடது இப்போ பேமெண்ட் வந்து ஆக்சுவலி ப்ராசஸ் வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் பண்ணுறப்ப இந்த பேமெண்ட் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. ஸோ இது ஃபைனலாக சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நம்ம ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் வித் வெஸ்ட் நம்ம எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட என்வலப்லேயுமே வந்து இந்த வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டோட மெனு இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது, ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது, ஸோ நம்ம அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா கண்டினியூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையானது அதை பார்த்துக்கலாம். சேஞ்ச் அக்கௌண்ட் அப்படின்னாக்கா வேறு ஏதாவது இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா அதை நம்ம வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்தோடனே நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவையோ அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டாக்குமெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, டிரான்ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டினா எப்படி பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக லாக் அவுட் கொடுத்து வெளில வந்துடுங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் எப்படி டிரான்ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க.